ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்குது இல்லையா? எதனாலன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம பிஜேபி வந்து துரத்தி அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் கேரளாவில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அப்படி என்ன நடந்துச்சு கேரளாவில்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூஞ்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, இவர் வந்து தீனா படத்தில் அஜித் கூட நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஐ படத்தில் வில்லனாக இருப்பார் இல்லையா, சுரேஷ் கோபி. அவர் தான் இவர். சுரேஷ் கோபியால் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இந்த வாட்டி தாமரை மலர்ந்துருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேரளான்னா மெயினாக வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அண்டு காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ஒன்று இவங்க இருப்பாங்க, இல்லை அவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த கேரளாவில் இப்போ சுரேஷ் கோபியால் வந்து இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஒரு சீட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கேரளான்னு பார்த்தாலே வந்து கம்யூனிஸ்ட் இல்லை காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து ரூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2016 எம்பி எலெக்ஷனில் நின்றுருக்காரு. அதில் வந்து அவரால் ஜெயிக்க முடியல. அதே மாதிரி 2019 வந்து நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அதுலேயும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதுலேயே அவர் ஜெயிக்க முடியல. இந்த வாட்டி நான் எப்படியும் வந்து ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு அதே தொகுதியிலே நின்று இருக்காரு. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, திரிஷூரில் வந்து நின்று இருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கே வந்து ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்சிருக்கு. அதாவது கேரளாவில் இருக்கிறதே 20 சீட்டு தான். இதில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து 14 சீட் கிடச்சிருக்கு. மீதி இருக்கிற சீட்லாம் வந்து அங்கே இருக்கிற மற்ற பார்ட்டிஸ்லாம் வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு சீட்டாக வந்து ஜெயிச்சுட்டாங்க. ஆனாலும் இந்த மனுஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மோடி வந்து எத்தனை தடவை கேரளா வந்தார் தெரியுமா? அவர் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்தாங்க, அதே மாதிரி கோயிலுக்கு வந்தாங்க, என்னென்னமோ ரீசன்லாம் வந்து சொல்லி நரேந்திர மோடி வந்து கேரளாவில் வந்திருந்தாங்க. சுரேஷ் கோபி லாஸ்ட் 2 தடவை வந்து ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த தடவையும் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு செம்ம ட்ரோல்லாம் போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். ஆனால் அதையும் தாண்டி வந்து இவர் வந்து ஜெயிச்சிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சைடில் தமிழ்நாடு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்ன தான் ட்ரை பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சீட் கூட அவங்களால வந்து ஜெயிக்க முடியலேன்னு சொல்லிட்டு. ஆனால் கேரளாவில் தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போ சுரேஷ் கோபி வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திரிஷூர் டிஸ்ட்ரிக் வந்து நான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறேன், இனிமேல் தான் என் ஆட்ட ஆரம்பம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கேரளாவில் வந்து பிஜேபி வந்ததுக்கான ரீசன் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.